ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம புதுசாக என்னெல்லாம் சொல்ல போகிறோம், ஏகப்பட்ட சேனல் இருக்குது. பட் இந்த சேனலில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, சேமிப்பு அப்படிங்கிறதோட முக்கியத்துவமும் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேமிப்பு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஸ்கூல்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிலாம். ஆனால் நாம் அதெல்லாம் இப்போ நம்ம செய்கிறோமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இல்லை. சின்ன பிள்ளையில் கூட, நம்ம சின்ன பசங்களாக இருந்த காலத்தில் கூட நாம் ஏதோ கொஞ்சமாவது ஏதோ ஒரு பாக்கெட் மணிங்கிற பேரில் கொஞ்சம் சேமித்து வச்சோம். பட் அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துட்டோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய நாட்டு நடப்புக்கு நமக்கு வரவுக்கு ஏற்ற செலவு காத்துட்ருக்குது வீட்டு வாசலில். அதனால் நம்ம சேமிக்கணுன்ற எண்ணம் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு உண்மையை சொல்லணும்னா அது ஒரு வருமானம் தான். ஏன்னா நம்ம புதுசாக ஒன்றை க்ரியேட் பண்ணுறத விட, உற்பத்தி பண்ணுறத விட, இப்போ இருக்கிறத நாம் தக்க வச்சுக்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். அது இப்படி பார்க்க போனால் நம்ம சேமித்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். சேமிப்பு நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உண்டியல் பாக்ஸில் கூட நம்ம பாக்கெட் மணியை சேமித்து வச்சுருந்துருப்போம். இப்போ யாரும் பண்ணுறதில்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு தயவு செய்து சேமிப்போட அவசியத்தை வீட்டில் எல்லோரும் சொல்லி கொடுங்க. இன்றைக்கி நம்ம சேமிக்க கற்றுக் கொடுத்தா தான் நாளைக்கு அந்த பையன் ஊதாரியாக செலவு பண்ணாமல் அளவாக செலவு பண்ணி வளமாக வாழவான். நீங்கள் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் சேமிப்பு தான். காசை மட்டும்தான் சேமிக்கணும்னு இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேமிப்புன்னு சொன்னால் நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் தான். டேட்டாவை கூட இன்றைக்கி சேமித்து வச்சு அதை பல மில்லியன் டாலருக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சேமித்து வைக்கிற எல்லா பொருளையும் நாம் நாளைக்கு நம்மளோட மூலதனமாக மாற்றிக்க முடியும். நம்ம திருவள்ளுவர் கூட சிக்கனத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கார். அளவறிந்து வாழத்தான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தோன்றா கெடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நமக்கு வரவுக்குள்ளார செலவை அடக்கி வாழ்ந்தால் தான் அது பேர் நல்ல வாழ்க்கையாக செழிப்பாக இருக்கும். அதை மறந்துட்டா அந்த வாழ்க்கை கெட்ட ஒளிந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி இன்னொரு திருக்குறளில் கூட ஆகாறு அளவு இட்டித்தாயின் கேடில்லை போகாறு அலாக்கடை அப்படின்னு சொல்லியிருக்கார். வருவாய் சிறிதளவு இருப்பது கேடே கிடையாது. நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கொஞ்சம்தான் இருக்குன்றது கேடு கிடையாது. ஆனால் செலவு அந்த வருவாயோட அகலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. நமக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைக்கு நம்ம வரக்கூடிய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவையை சுருக்கிக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்காங்க. இந்த சேமிப்பை பற்றி. பணம் பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நம்ம விரும்புவதை வாங்குறதுக்கான ஒரு உத்தரவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, நமக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்கும். அப்போ தான் அந்த ஆசையை பூர்த்தி பண்ணணும்னா நம்ம இன்னையிலேருந்து சேமித்து வச்ச பணத்தால் தான் அந்த ஆசையை பூர்த்தி பண்ணிக்க முடியும். நம்ம வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு, பை ஒன்லி வாட் யூ நீட் அப்படின்னு. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நீ வாங்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி அமேசானில் ஒரு பிக் இண்டியன் பிக் சேல்லாம் போடுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, நான் ஆஃபர் கொடுக்குறேன், 10% ஆஃபர் கொடுக்குறேன். உண்மையை சொல்லுங்கள், யாராவது நமக்கு ₹1 தருவாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ₹1 ஒரே ஒரு ரூபா ஒருத்தர் நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதில் அவங்களுக்கு எவ்வளோ லாபமோ அதையும் அந்த லாபத்தையும் வச்சு தான் நமக்கு சேல்ஸு கொடுப்பாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஓவராக லாபம் இருந்தது. அந்த லாபத்தோட அளவை குறைச்சிக்கிட்டு வேணால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் வாங்கணும். சும்மா ஆஃபர் போடுறாங்க அப்படின்ட்டு நமக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி வச்சோம்னா பின்னால் நமக்கு தேவையான ஒரு பொருளை விற்கிறதுக்கு நேரிடும். அதனால் சேமிப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் என்னென்ன மாதிரிலாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.